என்னடா இந்த சீன் டிவியில் போட்டாலே நான் பார்க்க மாட்டேன், சே என்ன எப்படின்னு. அப்புறம் வெளியெல்லாம் போகிறச்சே அப்படிலாம் சொல்லுவாங்க, அது நல்லா இருக்கு, ஐயோ இந்த காமெடி சூப்பராக இருக்குது. அப்புறமேட்டு ஓகே அது நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ரீச். அது இப்போ அது எடுக்கும் போது வடிவேல் சார் வந்து முன்னாடி இல்லை, எங்களது தனியாக தான் எங்களது. அந்த ஒரே ஒரு 2-3 ஷாட் மட்டும்தான் அவங்க பிரேக்குக்கு அப்புறம் அவங்க வந்து எடுத்தாங்க. முன்னாடி இது எனக்கு அழைய வந்துடுச்சு, என்னடா இத்தனை வீட்டுக்கார வச்சுருக்காங்களே நமக்கு. எனக்கே தெரியாது ஷார்ட். அப்போ இந்த ஃபஸ்ட்டு டைலாக் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு முன்னாடி சீன் சொல்லலை, வந்து சொன்னோன்னே சொன்னாங்க கல்யாணத்துக்காக ஓடி வருவோம். பார்த்தா ஒரு வீட்டுக்காரர், சரி ஒரு வீட்டுக்காரர் போல இருக்குது, 2வது கல்யாணம். இன்னொரு வீட்டுக்காரர், சார் என்ன சார் 2வது இருமா இன்னும் 4 பேர். ஐயோ சார் அப்படி சொல்கிறேன். இல்லைம்மா சும்மா தானம்மா நடிக்கிறதுக்கு தானம்மா. ஆமாம் சார் அப்புறம் கிண்டல் பண்ணுவாங்க சார் வெளியே போனால். ஆனால் ஒன்று யாருமே கிண்டல் பண்ணவே இல்லை, எல்லாருமே வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படிதான் சொன்னாங்களே தவிர இது யாருமே கிண்டல் பண்ணலை. என்ன இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படி யாருமே ஆனால் அது ஒன்று நல்ல இது. வடிவேல் சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது உங்களுக்கு இவர் எப்படிப்பட்ட ஒரு பர்சன்னு தோணுச்சு? ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துட்டு அவரை பார்த்ததில்ல, அவரோட படத்தை நீங்கள் வந்துட்டு அவர் நடித்தது எதுவுமே பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணும்போது என்ன தோணுச்சு? எனக்கு அப்படிலாம் தோணல, இது எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படி தோணுச்சு. அவர் என்ன எனக்கு தெரியல, எனக்கு இந்த அந்த அந்த அவங்க சொன்னதை செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடணும் அதுதான் தோணுச்சு ஃபர்ஸ்ட் எனக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வடிவேல் சார் பேரெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய காமெடிஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ நான் வடிவேல் சாரோட ஒரு வெறியன், நான் மட்டும் தான் பார்க்குறேன். எல்லாருமே தான் அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ மழை பெஞ்சு இப்போ புயல் வந்தாலும் அவங்களோட மீம்ஸ், கொரோனா வந்தாலும் அவங்க மீம்ஸ் தான், என்ன பூகம்பம் வந்தால் என்ன வந்தாலும் அவங்க மீம்ஸ் தான் இல்லை இருக்கும். அதனால எல்லாருக்கும் வந்து அவங்க தான் பிடிக்கும். இருந்தாலும் எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு நான். ஸோ உங்களுக்கு பிடிச்ச சீன், ஃபேவரட் சீன்? நான் வந்துட்டு இந்த ஒரு காமெடி சீன்ஸில் நான் வந்துட்டு பண்ணதுலேயும் சரி, இல்லைனா வந்துட்டு கேரக்டர் வைஸ்லேயும் வந்துட்டு பண்ணதுலேயும் சரி, எனக்கு பிடிச்ச ஒரு சீன் இதுதான் அப்படின்னா உங்களோட படத்தில் நீங்கள் எதை சொல்லுவீங்க? எனக்கு அந்த கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போகலாமா அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த 5 வீட்டுக்கார், ஆமாம் அது உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த காமெடி என்ன சொல்கிறது, அது பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும். எனக்கு நடிக்கும் போது எனக்கு அது சுத்தமாக தெரியல, எனக்கு பயம் தான் இருந்துச்சு, ஐயோ என்னடா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. தவிர எனக்கு டிவியில் பார்த்ததுக்கப்புறம் தான் அது அப்படியே சுத்தமாக அப்படியே வேறு மாதிரி இருந்துச்சு. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. அந்த கல்யாணம் தான் கட்டிட்டு ஓடி போகலாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வில்லனில் அஜித் சார் கூட அந்த சீன் எல்லாமே ஃபுல் ஒர்க் பண்ணதுலேருந்து அந்த சீன்ஸும் சரி, அந்த நான் சொன்னல 1 நாள் 2 நாள் இருந்தால் கூட இருந்தால் பார்த்தா தெரியும், நான் 10-15 நாள் ஃபுல்லாக கூட இருந்து பார்த்ததில் அந்த மொத்த ஷூட்டிங்குமே பிடிக்கும். அந்த ஷூட்டிங் சீன் எல்லாமே பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து ஒரு பிடிச்ச ஒரு குவாலிட்டி இதுதான் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? சிம்பிள், அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது. ஒரு ஹியூமனாக நல்லவங்களும் இருப்பாங்க உள்ள, கெட்டவங்களும் இருப்பாங்க. ஆனால் அந்த 15 நாளில் ஒரு 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 செகண்ட் கூட அந்த ஒரு கெட்ட இது பார்க்கல. எல்லாருக்கிட்டையும் ஒரு எப்படி நம்மளுமே ஒரு நாள் முழுக்க இருந்தோம்னா நம்ம பசங்க கிட்டே கூட சரி நம்மளோட ஒரு கோவம் ஏதாவது ஒன்று காட்டும், இருமா அப்படியாவது சொல்லுவோம். அது கூட நான் அந்த ஒரு 15 நாளில் அந்த ஒரு குட்டி இது கூட நான் பார்த்தது கிடையாது.